வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்ணனோட பேக்ல ராஜியோட நகைகள் இருக்கிறத ராஜி பார்த்துட்டுறாங்க. இந்த நகையெல்லாம் நீ எடுத்துட்டு வர வேணாம்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க கண்ணன்ட்ட. இதெல்லாம் என்னோட அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல வாங்கின நகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி. இதெல்லாம் உன்னோட நகை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. அப்புறம் பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. உனக்கு என்ன, என்னை விட இந்த பணம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ராஜி. கண்ணன் சொல்றாரு, எனக்கு இந்த பணம் தான் முக்கியம். உனக்கு கல்யாணம் பண்ணி மொத்த சொத்தையும் சுருட்டலாம்னு நினைச்சேன், ஆனா அது முடியாம போச்சு. அட்லீஸ்ட் கிடைச்ச வரைக்கும் இந்த நகையாவது லாபம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சரியான ஃப்ராட் அப்படின்னு கோவப்பட்டு இப்போ கண்ணனோட கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க ராஜி. லவ் பண்ண பொண்ணை விட உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த நகையெல்லாம் ஒரு பேக்ல வைக்கிறாங்க ராஜி. அந்த ராஜிட்ட இருந்து அந்த பேகை பிடிங்கிட்டு கண்ணன் அந்த ஹோட்டல்ல இருந்து வேகமா ஓடுறாரு. ராஜியுமே துரத்திட்டே ஓடுறாங்க. இதை பாக்கியா பாத்துடுறாங்க. கிடையில எழிலி போங்க வராரு. என்னமா இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இப்போ அங்க பார்த்த விஷயங்களை பத்தி எழில்கிட்ட சொல்றாங்க. பொண்ணு இங்க எங்கேயாவது தான் பக்கத்துல இருப்பாடா, போய் பார்க்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இதுக்கிடையில கண்ணனை துரத்திட்டு வந்த ராஜியை தள்ளி விட்டுட்டு கண்ணன் இப்போ அவரோட ஃப்ரெண்டு கூட கார்ல தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. எழிலுமே எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு துரத்தி போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே கண்ணன் தப்பிச்சு போயிடுறாரு. ராஜி இப்போ நடு ரோட்ல உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. பாக்கியா அங்க வந்துட்டு என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ராஜியை கூப்பிட்டுட்டு ஹோட்டல்ல போய் என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கண்ணனை லவ் பண்ணி அவரை நம்பி வந்து ஏமாந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி. சரிம்மா நீ அழாத, அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நான் சாகதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி. அதை கேட்ட பாக்கியாவுக்கு கோபம் வந்துடுது. இந்த மாதிரிலாம் நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க வீட்டு ஆளுங்க ஃபோன் நம்பர் இருந்தா குடுமா, நான் ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போக சொல்றேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. எங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, நான் கொடுக்கவே மாட்டேன் ஃபோன் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி. இதுக்கிடையில ஏற்கனவே பாக்கியாட்ட கோமதி சொல்லியிருப்பாங்க அவங்களோட அண்ணன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போன விஷயத்த பத்தி. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க அப்படின்னு பாக்கியா ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. இதுக்கிடையில கோமதி அவங்களோட தம்பிக்கு கால் பண்ணி அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, கல்யாண வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட முத்துவேல் அண்ணன் தற்கொலை முயற்சி பண்ணதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. ராஜி வீட்டை விட்டு போனதுல இருந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட தான் ஓடி போயிடுச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க கதிர்கிட்ட. என்னோட அண்ணன் பொண்ணெல்லாம் அப்படிலாம் பண்றவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன் அண்ணன் பொண்ணை நீதாமா மெச்சுக்கணும், அவ அப்படி கிடையாதுமா. நம்ம ஊர்லயே கண்ணன் ஒரு பொறுக்கி பையன் தெரிஞ்சான், அவன் கூட தான் இவ சுத்திட்டு இருந்தா அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாரு கதிர். அடுத்ததா இப்போ கோமதி, கதிர், மீனா 3 பேருமே ஊருக்கு கிளம்பி போறாங்க. போறதுக்கு முன்னாடி பாக்கியா உங்க அண்ணன் பொண்ணோட போட்டோ இருந்தா காமிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. பாக்கியா அதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவதான் உங்க அண்ணன் பொண்ணா, இவ நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. கோமதி ராஜியை பார்த்த உடனே கோபப்பட்டு அவங்க கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிட்டு வந்துட்டேடி, எங்க அண்ணன் உன்னால தூக்கு மாட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ராஜி ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் இனிமே உசுரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை போய் சாத்திக்கிறாங்க. கதிர் இப்போ அந்த ரூம் கதவே உடைச்சிட்டு போய் இப்போ ராஜியை காப்பாத்திடுறாரு. கோமதி இப்போ கடைசியா ராஜியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என் அண்ணனோட குடும்ப மானத்தை காப்பாத்தணும் அப்படின்னா கதிர் நீ ராஜி கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. சரியா வராதுமா அப்படின்னு கதிர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. வேற வழியே இல்ல கதிர், நீ இப்போ ராஜி கழுத்துல தாலி கட்டியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவுமே அத்தை சொல்றதா எனக்கு சரியா தோணுது கதிர் அப்படின்னு சொல்றாங்க. கதிருமே யோசிச்சு பாக்குறாரு. இப்போ அவங்க அம்மா சொன்னதை தட்ட முடியாம கடைசியா ராஜியோட கழுத்துல தாலி கட்டிடுறாரு கதிர். கோமதி இப்போ கதிர் ராஜியை கூப்பிட்டுட்டு இப்போ ஊருக்கு கிளம்பி போறாங்க. கதிரும் ராஜியும் மாலை கழுத்துமா நிக்கிறத பார்த்த பாண்டியனுக்கும் கோமதியோட அன்னை குடும்பத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த கதிரை கல்யாணம் பண்றதுக்கு தான் நீ எங்க எல்லாரும் ஏமாத்தி வீட்டை விட்டு ஓடி போனையா அப்படின்னு ராஜியை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த கோமதி தடுத்து நிப்பாட்டுறாங்க. இனிமே இவளை அடிக்கிறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது, இவ ஏன் மருமக அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.